ஹலோ கைஸ், ஃபஸ்ட் டைமாக லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆசை. சரி ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோமே, சொதப்பக்கூடாதுன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் வீடியோலாம் பார்த்து நானும் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு பார்த்து வச்சிட்டேன். நார்மல் ரைஸில் தான் பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன். சரி ப்ராப்பராக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ரைஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். பிரியாணி ரைஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1 கப் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு படி சொல்லலாம், அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். A few moments later. ரைஸ் கொஞ்சம் ஊறுற கேப்பில் மசாலா ப்ரிப்பரேஷன் பண்ணலான்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கீ தான் ஊற்றணும். பட் கீ இல்லாதனால நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா 10 to 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கொஞ்சமாக கீறி நான் சேர்த்து வதக்கியிருக்கேன். இது கூட ஒரு 4 to 5 முந்திரி எடுத்துக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். இதை பார்த்து ஒரு வேளை ட்ரை பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட கீ சேர்த்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதை வதக்குனதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அகைன் பட்டர் கொஞ்சமாக போட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல, எனக்கு அதோட பேர்லாம் தெரியல அவ்வளவா, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம் சின்னதாக இருந்தால். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த வீடியோவையும் பார்த்து சிலருக்கு சமைக்கணும்னு தோணும் இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி நான் சொல்கிறேன். அப்புறமா நான் 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். நான் நிறைய வீடியோவில் பார்த்தேன் தயிர்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி. நான் தக்காளி பழம் 2 ஆட் பண்ணதுனால இதுவே கொஞ்சம் எனக்கு புளிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி தயிர் வேணால் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இது கூடவே மஷ்ரூமை நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோமே எப்படி வரப்போகுது, நானும் பயந்து தான் எல்லா ஸ்டெப்புமே பண்ணேன். பட் என்ன ஒரு அதிசயம்னா அதில் ஸ்மெல் வந்துச்சு. இவ்வளோ ஐட்டம் போட்டிருக்கீங்களே, ஸ்மெல் வராதான்னு கேட்கலாம். பட் எனக்கு அது ஒரு ஹாப்பி. ஓகே, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எல்லாருமே சொல்கிற மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக அதிகமாக போட்டுக்கிட்டேன், ஏன்னா ரைஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதிகமாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், கலருக்காக காஷ்மீரி தூள், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, அப்புறமா டேஸ்ட்டுக்காக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னமோ இருந்த எல்லா மசாலாவும் போட்ட மாதிரி தான் தோணுது. பட் சிக்கன் மசாலாலாம் போடல, இவ்வளோ தான் போட்டுட்டு அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வருது, நான் ரைஸ் ஊற வச்சதே மறந்துட்டேன். அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஊற வச்சுருக்கலாம். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி எப்பவும் போல் அதை ஊற்றியாச்சு. ரைஸ் ரொம்ப குழஞ்சி போயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நானும் பயந்துக்கிட்டே தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்டேன். எங்கள் அம்மாவும் இதே தான் அளவுன்னு சொன்னாங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும்னு சொன்னாங்க. அது சரியாக தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லி நானும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 3 விசில் விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ஃபைனலி அந்த ரிசல்ட் வந்துருச்சு. டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. நானே சொல்லக்கூடாது, பட் சூப்பராக தான் இருந்துச்சு. லைட்டாக தான், அதுவும் அடி பிடிக்கல, லைட்டாக தண்ணி அதிகமாக போன மாதிரி இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு.